ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிட்டர்னிங் டாபிக். என்ன பார்க்க போனோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்னடா சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட 50th மூவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபன் கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சம்பவம். தனுஷ் அண்ணா ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தமான ஒரு படமாக ராயன் திரைப்படம் 50வது திரைப்படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தனுஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் நடிச்சிருக்காங்கல்ல. ஸோ ஹாலிவுட்டில் அவ்வளோ கேமராஸ் முன்னாடி அவ்வளோ பெரிய டேரக்டர் ருசோபிரஸ் நடித்த ஒரு மனிதன் வந்து இப்பயுமே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு படம் பண்ணுறாங்கன்னா டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. ஒரு நியூ கமர் புதுசாக ஒருத்தவங்க சினிமாக்குள்ளே வந்து நடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நடிகனா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படி உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இப்பயுமே இருக்காங்க. ஸோ டவுன் டு எர்த் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷேர் ஆகிட்டு இருக்கு. காளிதாஸ் ஜெயராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தனுஷ் அண்ணா ரசிகர்களுக்கு பயங்கரமாக பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 50th ஃபிலிமாக வந்து பண்ணால் இது பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகணும். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.